சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சில படங்களுக்கு உதவி டைரக்டராக வேலை செய்திருக்கிறார் எஸ்.ஏ. சந்திரசேகரன். அப்படி உதவி டைரக்டராக வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் சந்திரசேகர் சோபா என்ற பெண்ணை காதலித்து வந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு கிறிஸ்தவர். சோபா இந்து மதத்தைச் சேர்ந்தவர். சந்திரசேகர் சோபாவை திருமணம் செய்ய முடிவெடுத்து விட்டார். இது ஒரு காதல் கலப்பு திருமணம் என்பதால் சுற்றியுள்ளவர்கள் திருமணத்துக்கு பல ஆலோசனைகளை சொல்லியுள்ளார்கள். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் தன் திருமணம் சிவாஜி தலைமையில்தான் நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தார். இதற்கு இன்னொரு காரணம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. சந்திரசேகர் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் திரைப்படத்துறை சேர்ந்த வேலை செய்து கொண்டிருந்ததாலும் சோபா குடும்பத்தின் தரப்பில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு காரணமும் சந்திரசேகருக்கு சிவாஜி மேல் இருந்த அபிமானமும் மற்றொரு காரணமாக இருந்துள்ளது. சந்திரசேகர் சிவாஜியிடம் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்து விட்டார். என்னுடைய திருமணம் தங்களுடைய தலைமையில் தான் நடக்க வேண்டும் என்று உறுதிப்பட கூறியுள்ளார். இருவரும் விருப்பப்பட்டே திருமணம் செய்வதை நன்றாக அறிந்தபின்னரே சிவாஜி சந்திரசேகர் திருமணத்தை நடத்தி தருவதாக ஒப்புக்கொண்டு விட்டார். 1973 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சோபா சந்திரசேகர் திருமணத்தை சிவாஜி கணேசன் நடத்தி வைத்தார். எல்லா விஷயங்களுக்கும் மனைவியை அழைத்து வரும் நடிகர் திலகம் இந்த திருமணத்துக்கும் தன் மனைவியை அழைத்து வந்தார். கமலாமால் தாலி எடுத்து கொடுக்க சந்திரசேகர் சோபாவின் கழுத்தில் தாலி கட்டினார். இந்த திருமணம் நடந்த சமயத்தில் சந்திரசேகர் எங்கள் தங்கராஜா படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார். எங்கள் தங்கராஜா படப்பிடிப்பு அப்போது ஊட்டியில் நடைபெற்று கொண்டிருந்தது. திருமணம் முடிந்த 4வது நாளே படப்பிடிப்புக்கு வந்துவிட்டார் எஸ்.ஏ. சந்திரசேகர். சந்திரசேகர் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்ட சிவாஜி சந்திரசேகரை அழைத்து, ஏப்பா கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் கூட ஆகலையே, அதுக்குள்ளே இங்கே வந்துட்ட, மனைவியை மெட்ராஸில் விட்டுட்டு நீ ஏன் இங்கே வந்த, நீ மெட்ராஸுக்கு போய் மனைவியோட இரு என்று சொல்லிய சிவாஜி சந்திரசேகரின் கழுத்தில் இருந்த விசிலை கழற்றி எடுத்து வைத்துக் கொண்டார். ஆனால் சந்திரசேகர் பிடிவாதமாக மெட்ராஸ் போக மறுத்துவிட்டார். ஷூட்டிங்கில் வேலை செய்வதைத்தான் சந்திரசேகர் தன் விருப்பமாக தெரிவித்துள்ளார். சந்திரசேகருக்கு மெட்ராஸுக்கு போக விருப்பமில்லை என்பதை அறிந்த சிவாஜி ஒரு காரியம் செய்தார். சென்னைக்கு போன் செய்து சந்திரசேகரின் மனைவி சோபாவை அன்று இரவே பிளைட்டில் வரச் செய்து வரவழைத்து விட்டார். சந்திரசேகருக்கும் ஷூட்டிங்கில் இருந்து விடுமுறை அளித்து விட்டார். சிவாஜியின் உதவியால் சந்திரசேகர் சோபா தங்கள் தேனிலவை ஊட்டியில் கொண்டாடினார்கள். இது பற்றி சந்திரசேகர் சொல்லும்போது, நான் என் மனைவியுடன் ஊட்டியில் தேனிலவு கொண்டாட சிவாஜி என்ற அந்த அன்புள்ளம் தான் உதவி செய்தது. இந்த நிகழ்ச்சியை என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நடிகர் திலகத்தின் துணைவியார் கமலா அவர்களின் கைராசி கரங்களால் தாலி எடுத்து கொடுத்த அதிர்ஷ்டமே இன்று நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அந்த கைராசிதான் இன்று நான் நல்ல நிலைமையில் இருப்பதற்கு காரணமாகும். சந்திரசேகர் பின்னாடி பெரிய டைரக்டராக வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தவன் சொன்ன கருத்து இது.